தலைமைச் செயலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 1,00,000 ரூபாய் மோசடி செய்த மீடியா செய்தியாளரை அறந்தாங்கி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியைச் சேர்ந்தவர் சத்யராஜ். இவருக்கு அறிமுகமான கார்த்திக் என்பவர் தன்னை மீடியா செய்தியாளர் என்று தெரிவித்துள்ளார். நாளடைவில் சத்யராஜுக்கு தலைமைச் செயலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி கார்த்திக் 3,00,000 ரூபாய் கேட்டுள்ளார். அதை நம்பிய சத்யராஜ் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி முதற்கட்டமாக 1,00,000 ரூபாய் நேரில் கொடுத்துள்ளார். அதன் பிறகு கார்த்திக் போன் எடுக்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் கார்த்திக்கின் நண்பர் என்று கூறிக்கொண்டு சத்யராஜை சந்தித்தவரது செல்போனில் வாட்ஸ்அப் காலில் பேசிய கார்த்திக், நீங்கள் கொடுத்த பணத்தை நான் வேறு ஒரு இடத்தில் கொடுத்து விட்டேன், இனி வேலை கிடைப்பது கஷ்டம், தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணி தொந்தரவு செய்யக்கூடாது என்று மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன சத்யராஜ் கடந்த 25ஆம் தேதி அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள கார்த்திக் வீட்டில் வைத்து அவரை நேற்று காலை கைது செய்தனர். பின்னர் அவரை அறந்தாங்கி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த விசாரணைக்கு பின்னர் இரவு அறந்தாங்கி குற்றவியல் நீதித்துறை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.